ஓம் சுதலையே ஓம் சுவாமியே ஓம் சுதலை சுவாமியே. கோவில் கொடை விழா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை தென் தமிழகத்தில் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கோவிலில் குலதெய்வம் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை தான் கொடை விழாம்பாங்க. ஆனால் இந்த கொடை விழாவில் மேலே சத்தம் கேட்ட மறுகணமே பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க வயது வித்தியாசம் ஆண் பெண் இந்த மாதிரிலாம் எதுவுமே பாராமல் எல்லாரும் சாமி ஆட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படி சாமி ஆடுறவங்களில் ஒரு சில பேர் புதுசாக சாமி ஆடுறது வழக்கம். அப்படி சாமி ஆடுறவங்களையே ஏற்கனவே சாமி ஆடிட்டு இருக்கக்கூடிய பெரிய சாமியாடி கூப்பிட்டு நீ யாருப்பா கோவிலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதும் வழக்கம் தான். ஆனால் இங்கே சாமி ஆடுற எல்லாருமா இருக்கட்டும், அந்த புதுசாக சாமி ஆடுறவங்களா இருக்கட்டும், அவங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமி வந்து தான் ஆடுறாங்களா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா அப்படி புதுசாக சாமி ஆடுறவங்கள சில பேருக்கு கண்ணின்னு சொல்லக்கூடிய அவங்க வீட்டில் ஏற்கனவே இறந்து போயிருக்கக்கூடிய பொண்ணுடைய ஆத்மா கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பட் அது பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா ஆத்மாக்கள் பேய் பிசாசுகள் கண்ணி ஒரு பக்கம் சாமி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பேய் பிடிச்சி ஆடக்கூடிய பேய்த்தனமாக ஆடக்கூடிய மனிதர்களும் அதே கோவிலுக்குள்ளே சாமி வந்த மாதிரியே எல்லாரும் ஏமாற்றி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்கிற, இது எப்படி ப்ரோ சாத்தியம்? கோவில் எல்லைங்கிற, அதுவும் காவக்கார சுவாமிங்கிற அந்த எல்லைக்குள்ளே எப்படி பேயால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், அதே கேள்வி எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனால் அன்டில் இந்த சம்பவத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் தான். இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் இப்படிலாம் நடக்குமா? அப்போ ஆத்மா பேய்களாலையும் கோவிலுக்குள்ளே நுழைய முடியுமா? அதுவும் காவக்கார சுவாமியான சுடலை மாட சுவாமி தலவாய் மாட சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய அந்த 21 பந்திக்காரன் கொண்டு அந்த கோவிலுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னா அது என்ன சக்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது? எஸ், இன்னைக்கு உண்மையாக நடந்த பேய் பிடிச்சி அந்த பேயை கோவிலுக்குள்ளே வந்து பேய்த்தனமாக சாமி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ரியல் கோஸ்ட் சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒருக்கன்குளம் அப்படிங்கிறது. அந்த ஊரில் இந்த மாதிரியான உண்மையான சம்பவங்க வெறும் 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதில் பாதிக்கப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுங்க. ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க யார், அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விளக்குற மாதிரியான ஒரு அமானுஷமான கதையாக இது இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் கோஸ் தமிழ். நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. இந்த சம்பவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது, இந்த சம்பவத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய மிக நெருக்கமான உறவினர் மூலமாக தான் அவங்களுடைய பெயர் மாறிங்க இந்த சம்பவம் நமக்கு தெரிய வந்திருக்குது. அவங்க சொன்னதை அப்படி அச்சு பெறலாமல் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒருக்கன்குளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கிராமம் தான். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் மழையெல்லாம் பெய்யாமல் விவசாய நிலங்கள்லாம் காஞ்சி போய் வெடிச்சு போய் கிடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் 9 வருடங்களுக்கு முன்னாடி ஆவணி மாதம் தூரம் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய 21 பந்திக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தலவாய் நல்லமாடு சுவாமி கோவிலில் வந்துட்டு கொடை விழா நடக்கிறது வழக்கம் தாங்க. அந்த கொடை விழா எதற்காக வணங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அது ஒரு குடும்ப குலதெய்வ கோவில் தான். அந்த குலதெய்வ கோவிலையுமே அவங்க வணங்குறது அவங்க குடும்பம் எல்லாருமே விவசாய நிலம் பயங்கரமாக வச்சிருக்கிறாங்க. அந்த விவசாயம் செழிக்கணும், இந்த கடலை போடுறது தென்னை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் செழிக்கணும், கிணத்துல தண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பண கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கொடை விழா வைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அதே நேரத்தில் இது ஒரு குடும்ப குலதெய்வ கோவிலாக இருந்துகிட்டு இருக்க ரீசனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் இறந்து போனவங்க, அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுமே அந்த கோவிலை சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலுங்க, ஈவன் அந்த கிராமத்தில் அந்த கோவிலுக்கு சம்மந்தம் இல்லாத யாரையாச்சும் நீங்கள் போயிட்டு அந்த கோவிலை பற்றி கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பா அந்த கோவில்கிட்ட சாயந்தர நேரத்தில் போகாதீங்கப்பா, அது பேய் கோவில்ப்பா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் சொல்கிறது வழக்கமான விஷயம் தாங்க. ஸோ இப்படி ஊர் மக்கள் கோவிலுக்கு சம்மந்தம் இல்லாத மக்கள் அதை பேய் கோவில் சொல்கிறதும், அந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க அதை என் குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடை விழா வச்சு வழிபடுறதும், இப்படிப்பட்ட அந்த காவக்கார சுவாமியான அந்த தலவாய் நல்லமாட சுவாமி கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான கிராண்டாக ஆவணி மாதம் கொடை விழா நடக்கப்படுதுங்க. அந்த கொடை விழாவில் சாயந்தரம் போல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஊரில் அந்த கோவில் சம்மந்தப்பட்ட வீட்டுக்காரங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாம்பலம், அதாவது ஒருத்தவங்க வீட்லையுமே பேச்சியம்மன் இசைக்கியம்மன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாமிகள்லாம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த சாமிகளுக்கு போயிட்டு பூஜை பண்ணி அவங்க வீட்டில் இருந்து தாம்பலம் சொல்லுவாங்க. அது போக சாமிக்கு தேவையான ஏதாச்சும் நேர்த்தி கடன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாம்பலத்தில் வச்சு மேலதால் அடித்து அவங்க வீட்டில் இருந்து கொண்டு வரது வழக்கம் தாங்க. இந்த மாதிரியான விஷயம் அன்றைக்கி சாயந்தரம் ஒரு 5:30 மணி போல் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி ஒரு வீடு அவங்க மேலே அடித்து அந்த மாதிரி தாம்பலம் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் சரியாக சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க வீடு வருது.
அவங்க வீடை பொறுத்தளவில் நல்ல காம்பவுண்ட் செவர்லாம் போட்டு அதுக்குள்ளே சின்னதாக வந்து ஒரு பேச்சியம்மன் இசைக்கியம்மன் அப்படிங்கிற மாதிரி சாமிகள்லாம் செஞ்சு ஏன் பக்கத்தில் தென்னை மரங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட கொஞ்சம் ஒரு பெரிய வீடாக தான் அந்த கிராமத்தில் அவங்க வீடு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய பெயர் தான் கார்த்திகா அப்படிங்கிறது. இப்போ அந்த கார்த்திகா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் அந்த கார்த்திகாவுக்கு ஒரு பாட்டி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களால நடக்க முடியாது. அவங்க வீடு அஸ்திவாரம் கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருப்பாங்க. அதனால அவங்க வீட்டுடைய ஃப்ளோர்ல இருந்து எட்டி பார்த்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே வியூ கொஞ்சம் பயங்கரமாக தெரியுங்க. இப்போ அவங்க வீட்டில் முன்னாடி வரண்டா இருக்கும் பாருங்க, அதில் சேர் போட்டு தான் அந்த பாட்டி உட்காந்துக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய மேலதாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேச்சியம்மன் இசைக்கியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பூஜைகள் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க, மேலே அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பெரிய சாமியாடி அவங்க வீட்டில் இருந்து பயங்கரமாக சாமி ஆடிக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி சாமி ஆடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு விஷயம் நடக்குது. அதை யாருமே பார்க்கல. அந்த வீட்டில் மேலே வரண்டால சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க பாட்டி, அந்த பாட்டிமா மட்டும் தான் பார்க்குறாங்க. இவங்களுடைய பேத்தியான அந்த கார்த்திகா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த கூட்டத்தில் இல்லை. ஒரு பக்கம் அந்த கூட்டத்துக்குள்ளே மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கார்த்திகா காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தாம்பரத்தை தூக்கி ஆகணும் பாருங்க, அதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா கார்த்திகா அவங்க வீட்டில் ஒரு மூலையில் தென்னமரம் இருக்குதுங்க. அதாவது இப்படிப்பட்ட ஒரு காமஞ்சோறு, இந்த காமஞ்சோரில் இந்த முக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சியம்மன் இசைக்கியம்மன் சொல்லக்கூடிய அந்த சாமியை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு நேர் இந்த முக்குங்க இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, தென்னமரங்கள் மட்டும் இருக்குது. அந்த தென்னமரங்களுக்கு அந்த பக்கம் ஒரு மூலையில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. இப்போ அந்த மூலையில் அந்த கார்த்திகா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அந்த பாட்டி தெளிவாக பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் இந்த பாட்டி அங்கே போகாத கார்த்திகா நில்லு நில்லு அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் என்னென்ன, இங்கே அடிக்கிற மேல சவுண்டில் அந்த கார்த்திகாவுக்கு எதுவுமே கேட்கல. அதே நேரத்தில் இந்த பாட்டியால் அவ்வளோ ஈஸியாக வேகமாக நடந்து போயிட முடியாதுங்க. ஒரு கம்பு வச்சு தான் பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அன்னைக்கு அந்த பாட்டிக்கு என்ன தைரியம் வந்துச்சா என்ன ஏதுன்னு தெரில. அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சேர்லேருந்து பொறுமையாக எழுந்திரிச்சு தான் கையில் வச்சுருக்க அந்த கம்பு வச்சுக்கிட்டு கார்த்திக் அங்கே ஏதோ போய்கிட்டு இருக்காங்க, ஏதோ பாதிக்கப்பட போகிற அப்படி மாதிரியான விஷயம் தெரிஞ்சு பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே சரி கார்த்திகா ஃப்ரெண்ட்ஸோட பேர் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க கார்த்திகாவுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே இன்னொரு சில பெண்களை வச்சு தாம்பரத்தை தூக்கிட்டு கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ கோவிலுக்கு போகும்போது எல்லாருமே போயிருப்பாங்க. யாருமே கார்த்திகா அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி அந்த மூளைக்கு போனதையும் பார்க்கல. இன்னொரு பக்கம் இவங்க பாட்டி, கார்த்திகாவுடைய பாட்டி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கம்பு வச்சு அந்த படிக்கட்டில் இறங்க முடியாமல் இறங்கி கீழே வலிக்கி விழுந்து அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருக்கதையும் யாரும் பார்க்கல. எல்லாரும் அப்படி கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அப்படி போனது பிரச்சனை இல்லை. அங்கே கோவிலுக்கு போயிட்டாங்க, கோவிலில் மேலே அடிக்கிறாங்க, பயங்கரமாக சாமி ஆடுறாங்க. ஏன்னா அந்த தாம்பரத்தெலாம் கொண்டு வச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அப்புறம் வில்லு பாட்டு, அப்புறம் நைட்டு சாமகால பூஜை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க. இப்போ கோவிலில் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது என்னென்னா அந்த கார்த்திகாவுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்கள பார்த்து யாரோ ஒருத்தவங்க ஓடி வந்து, அம்மா சீக்கிரம் போய் பாருமா உங்கள் மாமியார், எப்பா உன் அம்மா தான்ப்பா கீழே விழுந்து அடிபட்டு இருக்குப்பா, போய் பாருங்கப்பா அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா அவங்க அம்மாவை கீழே விழுந்து இருந்திருப்பாங்க போல, அவங்கள தூக்கி வச்சு தண்ணிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா என்னாச்சுமா அத்தை என்னாச்சுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் கார்த்திகாவுடைய அப்பா அம்மா வந்து கேட்கும்போது, அப்போ அந்த அம்மா வயசான அம்மா அந்த முக்கில் இருக்க அந்த தென்னை மரத்தை நோக்கி கையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால பேச முடியல, பேச்சு வரமாட்டேங்குது. அப்படி பேச்சு வராமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கார்த்திகா இருக்கிற பாருங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு பின்னாடி இருந்து ஓடி வந்து ஆச்சி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி, அவங்க ஆச்சின்னு சொல்லுவாங்க போல, அந்த மாதிரி ஆச்சி என்னாச்சு அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லுங்கச்சி என்னாச்சு அங்கே என்னச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இந்த ஆச்சிக்கிட்ட அந்த கார்த்திகா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆச்சி, அதாவது இந்த வயசானவங்க அந்த கார்த்திகாவை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அப்படி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருந்தது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஆச்சியால் பேசவே முடியலை, வார்த்தைகளே வரலை. ஸோ அப்புறம் ஒரு சாமியாடியை வரவழைச்சி, ஏன்னா கோவில் கொடைவில்லாம் எல்லா சாமியாடிகளும் இருப்பாங்க, பெரிய சாமியாடியெல்லாம் வரவழைச்சி அந்த ஆட்சிக்கு திருநாறு போட்டு நாக்கில் திருநாறு தண்ணி எல்லா தீர்த்தமும் கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் ஆட்சியை வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், ஒரு நாள் சரியாக போயிடும், எதை பார்த்து பயந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சொல்லி இப்போ அந்த ஆட்சியை வீட்டில் கொண்டு அவங்க ரூமில் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் அன்னைக்கு ராத்திரிங்க, அதாவது சாம கொடை அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இந்த சாம கொடையில் தான் சாமி பயங்கரமாக சாமி ஆடுவாங்க, துடியாக இருப்பாங்க. ஏன் மயான வேட்டைக்கு கூட அன்னைக்கு தான் போவாங்க. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சாம கொடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அலங்காரம் முடிஞ்சிருச்சு, அலங்காரம் தீபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது, சாம கூட நடக்குது, மேலதாளங்கள் அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாமி ஆடக்கூடிய எல்லா நபர்களும் சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசாக ஆடுறவங்களும் சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருமே பார்க்காத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே பெண்கள்லாம் வரிசையாக கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கும்பலுக்குள்ளேருந்து ஒரு சத்தம்,
ஒரு மாதிரி அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு தலையில் கையை வச்சு முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு இந்த இப்படி உட்காந்து சுற்றி ஆடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அது யாருன்னு தெரியாதுங்க, என்னை முடியெல்லாம் முன்னாடி விழுந்து கிடக்குதுங்க, சவுண்டு மட்டும் வருது, பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஆடுறதை பார்த்த அந்த பெரிய சாமியாடி அங்கே சாமி ஆடிக்கிட்டு இருப்பார் பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஏமா எல்லாம் தள்ளுமா, எல்லாரும் எந்திரிக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் போட எல்லாரும் நவுண்டுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் கீழே கடல் மண்ணு ஆற்று மண்ணு அடிச்சு போட்டிருப்பாங்க போல், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தலையை சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சாமி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய சாமியார் எந்திரிமா எந்திரி அப்படிங்க மாதிரி என்ன கத்திக்கிட்டு இருந்துட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்த அந்த பொண்ணுடைய அப்பாவும் அந்த பொண்ணுடைய அண்ணனும் நேராக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உட்காடுறாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நிப்பாட்ரி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நிப்பாட்டு அப்படிங்க மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் சாமி ஆடுறத ரசிப்பாங்க, ஆனால் தான் வீட்டில் யாராச்சும் சாமி ஆடினாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காதுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியான மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எக்கச்சக்கமான மக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திகாவுடைய அண்ணன் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு தான் தங்கச்சி சாமி ஆடுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த சபையில் கோவிலில் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கும்போது, மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எல்லாரும் ஒரு பக்கம் சாமி ஆடிக்கிட்டு இருக்கும்போதே என்னடி கத்திக்கிட்டு இருக்க, நிப்பாட்டுறே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுடைய செவிட்டில் அடிச்சிட்டாருங்க அந்த பொண்ணுடைய அண்ணன். இப்போ அடித்த மறுகணம் ஊர் மக்கள்லாம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமா அது, பொண்ணு சாமி ஆடினா ஆட விடுங்கம்மா, உங்க குலதெய்வ கோயில் தானம்மா, அதை விட்டுப்பட்டு என்னம்மா எங்கள் கண்ணு முன்னாடியே பொம்பளை பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், கேட்க ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் பொண்ணாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் மகளாக இருக்கலாம், ஆனால் கோவில்னு வந்துருச்சு அப்படின்னா இது பொதுதான். சாமி வந்திருக்குன்னா சாமி ஆட விடுங்க, ஆட விட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பொண்ணு உடம்புக்குள்ள எந்த சாமி வந்திருக்குது, ஏன் அந்த சாமி உங்கள் பொண்ணு உடம்ப செலக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லா விஷயங்களுக்கும் ஆன்சர் கிடைக்குமா, அதை விட்டு போட்டு சும்மா பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிச்சு என்னப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கும் அந்த அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஆடாத அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா அண்ணனை இப்படி கையை வச்சு கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த 2 கையை வச்சு ஒரு தள்ளுங்க, அவ்வளோ தூரம் உருண்டு விழுற மாதிரி என்ன 2 பேர் தள்ளி போய் விழுந்துருக்குறாங்க. விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே சாமியாடுற பெரிய சாமியாடி அப்படி ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாருங்க. அந்த பொண்ணு மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த பொண்ணு ஆடுற ஆட்டம் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற ஊர் மக்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கிழக்க இருந்து மேக்க வரைக்கும் ஃபுல்லாக ரவுண்டு கட்டி அந்த பொண்ணு சாமி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பெரிய சாமியாடி என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. நீ யார் அப்படிங்கிறத கேட்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுடைய அப்பாவும் அண்ணனும் வராங்க. அந்த பொண்ணு கையை பிடிக்கிறாங்க, பிடிச்சி கரகரன்னு எங்கே எடுத்துட்டு போகிறாங்கன்னு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே அந்த பெரிய சாமியாடி சொல்கிறாரு, எப்பா சாமா கூட நடந்துக்கிட்டு இருக்குப்பா, சாமி மையான போகிற நேரம், இந்த நேரத்தில் ஒரு இளம் பொண்ணை இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற, அவள் சாமி ஆடிக்கிட்டு இருக்கா, ஃபஸ்ட் அவளுக்கு உடம்புக்குள்ள சாமி இருக்குதா இல்லை பேய் இருக்குதா கண்ணி இருக்குதா அப்படிங்கிற தெரியலப்பா, கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாருங்க. பட் என்ன அப்படின்னா அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் அந்த பொண்ணை வந்துட்டு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வர தயாராகவே இல்லை. நேராக அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் மட்டும் அந்த பொண்ணு அடங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இன்னும் வீட்டுக்குள்ளே ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா அண்ணனையும் கையும் பிடிச்சி உதறி விட்டுட்டு சொந்தக்காரங்க அது போக பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா தான் பிள்ளைக்கு ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பதறுவாங்க இல்லையா, அப்படி பதறி போய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே எல்லாம் அடிச்சு நொறுக்கப்படுதுங்க. அந்த பொண்ணை யாராலுமே பிடிக்கவே முடியல. எப்படியோ கரகரன்னு வீட்டுக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த ஷோகேஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், ஏன் ஈவன் சாமி ஃபோட்டோ கொண்டு எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இப்போ அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய அம்மாவும் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்க பாருங்கள், நம்ம பொண்ணுக்கு புதுசாக சாமி வந்திருக்கிறது உண்மைதான், நம்ம பொண்ணுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நானும் வச்சுருக்கேன். ஆனால் பெரிய சாமியார் சொல்கிறத கேட்கணுங்க. நமக்கு ஏதாச்சும் தேவைன்னா குறி சொல்கிறதுக்காக அந்த சாமியார்கிட்ட போய் கேட்குறோம். இப்போ அந்த சாமியாடுறவர் அவர் சாமியாடுற மனசு நான் பார்க்காதீங்க, அவருக்குள்ளே இருக்க சாமி தான் சொல்லிச்சு. நம்ம பொண்ணு யார் என்னங்கிறத கேட்கணுங்க. கேட்கல அப்படின்னா நமக்கு பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க. வாங்குங்க, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்களாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே சாமம் 12 மணி ஆயிடுச்சுங்க. சாமி மையானத்துக்கு கிளம்பி போயாச்சுங்க. இப்போ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு அங்கே ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஏன்னா சாமி மையானா போகிறது அந்த கோவிலில் இருந்து இவங்க வீடு இருக்கு பாருங்க, இவங்க வீட்டுக்கு முன்னாலோடி தான் சாமி சுடுகாட்டுக்கு மையான பொய்யாகணும். அப்போ சாமி போக்குற அந்த சலங்க சத்தமும் கேட்குது. இந்த ஒத்த கொட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி மையான காட்டிலே மாண்ட விலங்குகளை எல்லாம் நின்று கொண்டு மறுபடியும் நெஞ்சிய விளத்தை அள்ளி நேரவாதி போட்டுக்கொண்டு இப்போ அந்த சத்தம் வீட்டுக்கு வெளியே கட்டியிருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கரில் கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் கேட்ட ஒரு 2-3 செகண்டில் அந்த பொண்ணு அங்கேருந்து எந்திரிச்சு துள்ளி குதிச்சு அங்கே சாமி கரெக்டாக இவங்க வீட்டு முன்னாடி கிராஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நேராக கோவிலுக்குள்ளே போயிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க,
கோவிலில் சாமி மையானம் போனதுக்கப்புறம் எந்த சாமியும் கோவிலில் இருக்காது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லுவாங்க. சைவ சாமிகள் மட்டும்தான் கோவிலில் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு கோவிலுக்குள்ள வந்து எப்பா நீ மேலே அடிப்பா நான் ஆடன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் யாருமே மேலே அடிக்கிற ரெடியாக இல்லை. ஏன்னா சாமி மையானம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த கொட்டை மட்டும்தான் அடிக்கணும், மேலே அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கோவில் 2 கோவில் இல்லை, எல்லா கோவிலுமே அது வந்துட்டு ஒரு காமனான விஷயங்க. ஆனால் அந்த பொண்ணு கத்தும் அந்த பொண்ணு சொல்கிற சவுண்டும் அது போக வந்துட்டு அது கணீர்னு கோவில் ஃபுல்லாக ஒழிச்சிருக்குது. அதனால் மேலக்காரங்களே பயந்து அந்த பொண்ணு பேச்சை கேட்டுட்டு மைக் செட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒத்த கொட்டுக்கு மட்டும் அந்த மைக்கை கொடுத்து, ஏன்னா மையானம் இருக்கு பாருங்க, அந்த சாமிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. அந்த சாமிக்கு உடம்புல இருக்கக்கூடிய சாமி போயிருச்சுன்னா அந்த சாமியுடைய உயிருக்கு ஆபத்து. எங்கேயாச்சும் மயக்கம் போட்டு கிடந்துகிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மையானம் இருக்க சாமிக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக ஒத்த கொட்டை மைக்கில் அடிக்க விட்டுட்டு கோவிலுக்குள்ள மைக் செட் இல்லாமல் மேலத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மேலே அடிக்கும் போது தான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பாவாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் கோவிலுக்கு வந்து பார்க்குறாங்க. பட் தடுக்க முன் வரலை. ஏன்னா இவ்வளோ ஆக்ரோஷமாக நம்ம பொண்ணு உடம்புக்குள்ள சாமி புகுந்துருக்குதுன்னா அது என்ன சாமி என்னவா இருக்கும் நீங்கள் கேட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இப்போ திரும்ப கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஆடுறது எப்படி ஆரம்பத்தில் ஆடினாங்களோ அதே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா பக்கத்தில், அதாவது அது 21 பந்திக்கார கோவில் அப்படிங்கிற ரீசனால பன்னி மாடன், சந்தி மாடன், கருப்பசாமி அப்படிங்கிற மாதிரி தலவாய் மாடன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படி பேச்சு இசைக்கு பிரம்மசக்தி அப்படி மாதிரி எல்லா தெய்வங்களும் இருந்துகிட்டு இருக்கும். அதில் பேச்சியம்மன் இசைக்கு கூட இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி போறாங்க. அங்க ஒரு சேவல் பலி கொடுக்கறதுக்காக ஒரு சின்னதா ஷார்ப்பான ஒரு விஷயம் இருக்கும். அது பக்கத்துல பேச்சியம்மன் இசைக்கியம்மன். அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அந்த பேச்சியம்மன் இசைக்கியம்மன் கூடத்துல இந்த மஞ்சனம் சம்மாட்டி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது பேர் எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. நல்ல சிவப்பு கலர்ல குங்குமம் மாதிரி கட்டி அந்த கிரீஸ் இருக்கு பாருங்க, அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அந்த சிவப்பு கலர்ல அந்த மாதிரி கட்டியா இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து அந்த பொண்ணு தான் மூஞ்சி ஃபுல்லா தடகிட்டு அந்த பொண்ணுடைய முகம்லாம் ரெட்டா இருக்குது. அதாவது என்னன்னா அந்த மஞ்சனம் அப்படி பயங்கரமாக சிரிச்சிட்டு ஆக்ரோஷமாக அங்கேருந்து அது போக அந்த பேச்சியம்மன் இசைக்கியம்மன் போடுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தொட்டில் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. கல்யாணம் முடியாதவங்க அது போக பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லாதவங்களாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் மாரோட வச்சு பயங்கரமாக ஒருத்தங்க சாமி ஆடினா எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் மொத்தம் ஊரும் வேந்து போய் தான் பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. இப்போ மேலத்தை நிப்பாட்ட சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, எப்போ நீ மகுடடிப்பா பேச்சியம்மன் இசைக்கியம்மனுக்கு மகுடத்தடிப்பா அப்படி மாதிரி சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே மையான போன சாமி திரும்ப வந்துருச்சு கோவிலுக்குள்ள. அப்படி சாமி கோவிலுக்குள்ள வர ரீசனால அடிச்சுக்கிட்டு இருக்க மேலும் அது போக எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கு எல்லாமே அமைதியாக இருந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா சாமி வந்ததுக்கப்புறம் சாமி தலையில் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி காலை கழுவி சாமிக்கு ஒரு அப்படி அறவைக்காலில் சுட்ட மாதிரியான ஒரு கோழி இருக்கும். ஆக்சுவலி பச்சையான கோழியை தான் கொடுக்கணும். ஆனால் ஏதாச்சும் நோய்கள் வந்துடக்கூடாது, சாமியார் நம்பருக்கு வந்துடக்கூடாது ரீசன்னால லேசாக சுட்ட வெதுவெதுப்பான ஒரு கோழி சேவக்கோழியை தூக்கி கொடுப்பாங்க. அதை சாமி அப்படி இங்கே கழித்து சாப்பிடுவார். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கிடா வெட்டுவாங்க, ரத்தம் குடிப்பாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாமி வந்து கோவிலுக்குள்ளே வந்து மேலே அடி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற வரைக்கும் எல்லாரும் வாயை முடிக்கிட்டு இருக்குன்னு யாரும் பேசவே கூடாதுங்க. அப்படி எல்லாரும் வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, அதுதான் இல்லைங்க. இந்த மேலத்தை நிப்பாட்டுன்னு சொன்ன உடனே எவன்டா அது ஏன் கோவிலில் மேலத்தை நிப்பாட்ட சொல்கிறது அப்படிங்கிற அட்ரா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு கத்துறாங்க. ஏமா அங்கே பாருமா உன் இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது, நீ யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. சாமி மையானம் போயிட்டு வந்திருக்குது, அப்போ வந்துட்டு மேலே தடினா என்ன சொல்கிற, சாமி சொன்னால் தான் அடிக்க முடியும், அவர் தான் பெரிய சாமி அமைதியாக இருமன்னு சொல்லும்போது எவன்டா அவன் ஏன் கோயிலில் என்னுடைய பெரிய சாமி. நேராக சாமி மையானம் போயிட்டு கோவில் முன்னாடி வந்து நிற்கிதுங்க, காலை கழுவி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அந்த மையானம் போயிட்டு வந்திருக்க அந்த சாமிக்கு முன்னாடி போய்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஓ நீங்கள் தானா என்ன உங்களுக்காக நான் அமைதியாக இருக்கணும் போல, இல்லை உங்களுக்காக எனக்கு அடிக்கிற மேலே அடிக்க மாட்டாங்களா, நிப்பாட்டிடுவாங்களா, என்ன இது புதுசாக இருக்குது அடிக்க சொல்கிறீங்களா எப்படி அப்படிங்கிறத கேட்கும்போது அந்த சாமி வாயை துறக்கலைங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு கொடுக்க வேண்டிய பலியை கூட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனே அந்த சாமி கையில் அந்த சேவலை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்குள்ளே வரலை, கோவிலுக்கு வெளியே வச்சே சாமி அந்த சேவலை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்போ அடிக்க போறியா இல்லையா எப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமாக கற்றுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த வெளியே இருந்து வந்தார் பாருங்க அந்த சாமியாடிங்க. அந்த சாமியாடி உள்ளே வந்துக்கிட்டு அடிப்பா மேலே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாருங்க. அந்த சாமியாடி ஒரு பக்கம் ஆடுறாங்க, இந்த ஒரு பொண்ணு என்ன சாமினே தெரியாமல் அந்த ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணால் முடியாமல் போதுங்க. என்ன தான் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஆத்மாவோ பேயோ இல்லை சாமியோ கண்ணு ஏதோ ஒன்று இருந்தாலுமே அது ஒரு உடல் தான். அந்த உடலுக்கு தேவையான சக்தி எனர்ஜி இருக்கணும். பட் என்னென்னா அந்த பொண்ணுக்கு புதுசாக அந்த ரீசனாலையும் அந்த பொண்ணு திடீர்னு அவ்வளோ எனர்ஜியை செலவு பண்ணி ஆடின ரீசனாலையுமே அந்த பொண்ணுக்கு உடம்புல சக்தியிலேருந்து கோவிலே மயக்கம் போட்டு விழுறாங்க.
இப்போ உடனே அந்த பொண்ணுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கி தண்ணி கொடுத்து அந்த கோவில் பூடத்தில் சாட்சி உட்கார வைக்கிறாங்க. அப்படி சாட்சி உட்கார வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா அந்த சாமியாடக்கூடிய வேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய சாமியாடியை பார்த்து கேட்குறாரு, தயவு செய்து என் பொண்ணு உடம்புக்குள்ளே யார் தான் வந்திருக்கான், அவங்களுக்கு என்ன தான் வேணுமா, என் பொண்ணை எங்களால் இந்த மாதிரி பார்க்க முடியல, எங்களுக்கு தயவு செய்து ஒரு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது கேட்கும்போது அந்த சாமியாடிக்கிட்டு இருக்க நபர் எதுவுமே சொல்லலை. உனக்கு எதுக்கே நான் பதில் சொல்லணும், நான் சொல்லும்போது நிற்காம உன் பொண்ணு கரகரன்னு கூட்டிகிட்டு போனேன், இப்போ நீ ரிட்டன் வந்து கேட்பா நான் பதில் சொல்லுமா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் இப்போ ஊர் மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ அவன் நிலைமையிலேருந்து யோசிச்சு பார்ப்பா, பிள்ளையை ஆசபாசமாக வளர்த்துருக்கான், அவனுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே பயமாகி போச்சு, அதான் திரும்பவும் சன்னதிக்கே கூப்பிட்டு வந்துட்டானே, பொண்ணு ஆடி மயக்க மட்டும் விழுந்தாச்சு, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் பார்த்து என்னன்னு சொல்லி விடுப்பா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கேட்ட ரீசனால் இப்போ அந்த சாமியாடி வாயை திறக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது அந்த சாமியாடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கையை பிடிச்சி பார்ப்பாரு, இல்லை நெத்தியில் போய் திருநாறு வைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சாமியாடிக்கு ஏற்கனவே தெரியுமா, ஆரம்பத்தில் அந்த பொண்ணு கீழே உட்காந்து அப்படி தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு உடம்புக்குள்ள யார் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சாமி ஆடிக்கிட்டு இருக்க நபர் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சாமி அப்படிங்கிறது பன்னிமாடன்னு சொல்லக்கூடிய அந்த பன்னிமாட சாமி. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய சுவாமி, அந்த சுவாமிக்கு இந்த பொண்ணு உடம்புக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாமையே இருந்திருக்கும். அது தெரிஞ்சிருக்குது. அந்த சாமி சொல்கிற வார்த்தை, இங்கே பாருங்க, பொண்ணு உடம்புக்குள்ள வந்திருக்கிறது யார் தெரியுமா, என் பிள்ளை. என்னையா சாமி சொல்கிறீங்க? ஆமாம், என் பிள்ளை தான் வந்திருக்குது அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, நாங்கள் எல்லாருமே அவன் பிள்ளை தானே, என்ன புதுசாக அந்த பிள்ளைக்கு மட்டும் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது கேட்கும்போது, நீங்கள் எல்லாரும் என் பிள்ளை தான், நல்லா நோட் பண்ணுங்கள், நான் இப்போ சொல்கிற அதே டோனில் அந்த சாமி சொல்லியிருக்கதா சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் என் பிள்ளை தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்கிறது என் பிள்ளை. இப்போ ஊர் மக்கள் குழம்பி இருக்கும்போது அந்த சாமி அதை தெளிவாக விளக்கவும் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க மண்ணில், செத்து போனதுக்கப்புறம் எங்கே போவீங்க, என்கிட்ட தானே வந்தாகணும், அப்படி வந்திருக்கக்கூடிய என் பிள்ளை தான் இந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற சொல்லும்போது தான் அங்கே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய பூசாரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஏம்மா, அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே ஆத்மா புகுந்துருக்குது. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆத்மாவா? ஆத்மானு பேயா? காவக்கார சுவாமி நமக்கு காவலாக இருப்பாருன்னு பார்த்தேன், பேயை உடம்புக்குள்ளே விட்டு அதுவும் அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன சாமி இதெல்லாம் அப்படிங்கிறது கேட்கும்போது, இருங்க, அவள் எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கா தெரியுமா? என்னை பார்க்கணுமா, என்னை பார்த்து பல வருஷம் ஆச்சான், நீங்களாம் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ஒரு தடவையும் கோவில் கூட வைக்கும்போது சொந்தமாக தான் கை காசை போட்டு தான் கடன் ஆனாலும் பரவாயில்ல, வரி பிரியலை, அது மேட்ரு இல்லை, எப்படியாச்சும் கொடை வைக்கணும், ஏன் அப்பனுக்கு நான் கொடை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்காக கடனாளியாகி கொடை வச்சவ தான் இப்போ இவள் உடம்புக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு. யார் யாது அப்படிங்கிறத கேட்டு அந்த சாமி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, இந்த சாமி சொல்கிறத பார்த்தா அது பெரிய நாயகி நினைக்கிறேன் அப்படிங்கிற சொன்ன மறுகணமே அந்த பொண்ணு அப்படி நிமிந்துட்டு சிரிக்கிறாங்க. அந்த சாமியாரை பார்த்து சிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த சாமி ஆடிட்டு இருக்க அந்த நபருங்க அவரே பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, எனக்கு பூசை வைக்கிறேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான், பெரிய நாயகி தான். பெரிய நாயகை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கேட்டால் ஊர் மக்களில் ஒரு சில பேர், அதாவது வயசானவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த பொண்ணு உடம்புல இருக்கிறது ஒரு ஆத்மாவை எப்படி கோவிலுக்குள்ள வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதற்கான பதில் அந்த சாமி சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கும்போது கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு என்ன அப்படிங்கிறதுல சாமி ஆடுறாங்க. பட் இது போதும் அப்படிங்கிறத சொல்லி அந்த சாமி ஆடுற ஒரு காலில் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கீழே விழுந்ததுனால அவர் அந்த பெரிய நாயகி, அதாவது அந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, அந்த பொண்ணு உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவை பேயும் இல்லை சாமியும் ஏதோ ஒருத்தங்களை அந்த நிமிஷத்துக்கு திருநாறு போட்டு அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கோவில் கொடை விழா ஃபுல்லாக நிம்மதியாக முடியுதுங்க. கோவிலில் கொடை விழா மட்டும்தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது முடியலை. ஏன்னா எப்போ தான் பொண்ணு உடம்புக்குள்ள பெரிய நாயகி அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய ஆத்மா புகுந்துச்சோ அப்பத்துலேருந்து அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஏன்னா தான் பொண்ணு உடம்புக்குள்ள பேச்சியம்மன் வந்தாங்க, எசக்கியம்மன் வந்தாங்க, இல்லை சொல்லமாட சாமி வந்து இறங்கி ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறது வேறு, பெரிய நாயகி ஆத்மா வந்து தான் பொண்ணு பேய் பிடிச்சி ஆடினா அப்படிங்கிறது சொல்கிறது வேறு. அது மட்டும் இல்லாமல் விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஊரில் இருக்கக்கூடிய வயசானவங்க எல்லாருமே இவங்க இந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த காயத்ரி அம்மா வணங்கிட்டு போகிறாங்க. அம்மா பெரிய நாய்க்கு நீங்களாமா அப்படிங்கிற மாதிரி வணங்கிட்டு போகிறாங்க. இது எதுவுமே அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் கோவில் கொடை முடிஞ்சு ஒரு 8 நாள் வந்துட்டு கோவிலில் சாமி இருக்காது, சாமி மலையாள தேசமாக மலையேற போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க. அந்த 8 நாள்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் யாருமே இருக்க மாட்டாங்க, மக்களும் யாரும் போகக்கூடாது. ஏன்னா கோவிலில் ஃபுல்லாக எல்லாமே ரத்தக்கரை ஆடை வெட்டியிருப்பாங்க, கோழி வெட்டியிருப்பாங்க, பன்னி வெட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற ரீசனால கோவில் ஃபுல்லாக ரத்த வாடை இருந்துகிட்டு இருக்கும். அந்த ரத்த வாடைக்காக ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை பேய்களும் அந்த கோவிலில் தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. இது ஒரு கோவில் 2 கோவில் இல்லைங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் கொடை விழா நடந்து முடிஞ்சு அப்படின்னா அங்கே இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் அந்த கோவிலையும் பேய் பிசாசுகள் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு இருக்கிறது வழக்கங்க.
இப்போ தான் இந்த 8 நாளும் ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல் நாள் ஒன்றும் தெரில, யாருக்கும் தெரியாது. 2வது நாள் யாருக்கும் தெரியலைங்க. 3வது நாள் ராத்திரி இருக்கும். அந்த ராத்திரி போல் இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்திகாவுடைய அண்ணா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பயங்கரமாக தண்ணி தவிச்சுக்கிட்டு இருக்குது. நைட்டு ஒரு 11:45 கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு கிராமப்புறம் அப்படிங்கிற ரீசனால் ஒரு 9-9:30க்கெலாம் எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஸோ இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு 11:45க்கு எந்திரிச்சிட்டு நேரத்தை பார்த்துட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. அப்படி அவர் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஸ்மெல்லுங்க. இந்த தாளம்பூன்னு சொல்லுவாங்க பாருங்க, தாளம்பூ மனம் அப்படி கதவு ஜன்னல் திறந்துருக்குதுங்க கிச்சனில். அப்படி பயங்கரமாக கமன்னு வருது. அது தாளம்பூ மட்டும் இல்லை, அந்த மனம் அடுத்து ஒரு 10 செகண்டுங்க இவர் யோசிக்கிட்டே இருக்க, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஜல் ஜல் ஜல்னு ஒரு சத்தம். இப்போ இவருக்கா ஒன்றும் ஓடலை, என்னடா அது தாளம்பூ சத்தம் கேட்குது, ஜல் ஜல்னு ஒரு மாதிரி சலங்க சத்தமும் கேட்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அப்படி மாதிரி ஒரு வேளை பிரம்மையாக இருக்குமா அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காருங்க. அடுத்து பின்னாடியே பிச்சு பூமனம், இது எல்லாமே அவருக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. வந்துக்கிட்டு இருக்க மறுகணமே அம்மா கிட்டே போய் கேட்கலாமா, அம்மாவும் பொண்ணு ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்பாவும் பையனும் ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போய் கேட்கலாமா அப்படிங்க மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நேராக அம்மாவுடைய ரூம் கதவு திறக்கிறாருங்க. உள்ளே தான் தங்கச்சியை காணும். இப்போ அடுத்த நிமிஷம் இவர் தான் அம்மா எழுப்பியிருப்பார்னு நினைக்கிறீங்க, அதான் இல்லை. அப்போ அவர் நினச்ச விஷயம் தான் தங்கச்சி வெளியே எங்கேயாவது போயிருப்பாளா, பாத்ரூம் போயிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வீட்டு வாசல், அதாவது அவங்க வீட்டில் கிராமப்புறம் அப்படிங்கிற ரீசனால் பின்னாடி அந்த கிச்சனுக்கு பின்னாடி தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குங்க, அங்கே தான் இருந்தாங்கனுங்க. இவர் கிச்சன் கதவு கிட்டே போய் பார்க்குறாருங்க. கிச்சன் கதவு பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது, அப்போ பாத்ரூம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியே பார்த்தா வீட்டுடைய மெயின் கதவுங்க, ஹால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவு லேசாக திறந்துருக்குது. அப்போ என்னடா இந்த கதவு திறந்துருக்குது, அப்போ முன்னாடி எங்கேயும் வெளியே போய் நின்றுக்கிட்டு இருக்கல அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் தெரியுதுங்க. இவர் கதவு பொறுமையாக திறந்து பார்த்தா முன்னாடி இவங்க தங்கச்சி இருக்கிறாங்க பாருங்க, கதவை திறந்து வெளியே போகிறத இவர் பார்த்துட்டார். இவன் எங்கே இந்த சாமத்தில் கதவை திறந்து போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் அம்மா அப்பா எழுப்பலை, அவங்க பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் தான் தங்கச்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி யாருக்குமே தெரியாமல் இவர் பொறுமையாக தன் தங்கச்சி எங்கே போகிறா அப்படிங்கிறத ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு தெரியுதுங்க, தன் தங்கச்சி போகிற இடம் அப்படிங்கிறது தன்னுடைய குலதெய்வம் கோயிலான இந்த 21 பந்திக்கார சுவாமி கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. ஏன்னா அது அப்படி நேராக காட்டு வழிக்கு போகிற பாது, அங்கே தான் போகிறாங்க. இவா எதுக்கு இங்கே போகிறா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நேராக அந்த அண்ணன் அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகிறார். ஆனால் அப்படி அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே இவர் காதில் இப்போ அகைன் அந்த சல்லங்க சத்தம் கேட்குதுங்க. அவர் இப்போ தான் தங்கச்சி ரொம்ப கிட்ட போயிட்டாருங்க, ஒரு 20-30 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்காருங்க. நல்லா பார்க்குறாரு, தன் தங்கச்சி காலில் குளிச்சதும் போடலை. ஆனால் தன் தங்கச்சி எடுத்து வைக்கிற ஒரு அடியுமே இவருக்கு சல்லங்க சத்தமாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் தாளம்பூ வாசம் வரல, இப்போ பிச்சுப்பூ வாசம் மட்டும் ஹெவியாக அடிக்குது. தன் தங்கச்சி தலையில் பூவும் கிடையாது. இவருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி என்ன தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி தான் மனசுக்குள்ள பயத்தோட அவர் அந்த கோவில்கிட்ட போய் பார்க்குறாரு. கோவில் உள்ள தன் தங்கச்சி இருக்கிற, ஆனால் அது பிரச்சனை இல்லை. கோவிலில் கிடாலாம் வெட்டியிருப்பாங்க, கிடா வெட்டி அந்த ரத்தம்லாம் கீழே காஞ்சி கிடக்கும் பாருங்க. அந்த மண்ணள்ளி தான் தங்கச்சி வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த கோவிலில் ரத்தம் தான் சதுரி கழிச்சு கருகருனா இருக்கும், அது 2-3 நாள் ஆகி போச்சு. அதை அப்படி தான் நாக்கால நக்குறா. இவருக்கு அங்கே போகிறதுக்கு பயம். ஏன்னா ஏற்கனவே தான் தங்கச்சி உடம்புல பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போனால் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பயம். அந்த பயத்தில் அவர் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ கோவிலில் இருந்து அந்த பக்கம் காடுனா சுடுகாடு கிடையாதுங்க, ஜஸ்ட்டு சுடுகாட்டுக்கு போகலாம். பட் என்னென்னா கோவிலை சுற்றி ரவுண்ட் அடித்து போகணும். சுடுகாட்டுக்கு ஷார்ட்டாக போகிறதுக்கான வழி இப்போ திரும்ப இவங்க வீடு இருக்க பாருங்க, இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி சுடுகாட்டுக்கு போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு எங்கே போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோவிலில் அந்த இசக்கியம்மன் போட்டோன்னு சொல்லுவாங்க, அங்கே முன்னாடி போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கேயுமே தரையில் நக்குறா. ஆக்சுவலி அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு குட்டி கிடான்னு சொல்லுவாங்க, பிறந்து 1 வாரமே ஆயிருக்கும், தோலை குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அந்த அம்மனுக்கு பலி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அங்கே கிடக்க என்னத்தையோ பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் சந்தேகமாக இருக்குது, என்னடா அது இங்கேயும் நக்குனா அங்கேயும் போயிட்டு பேச்சியம்மன் இசைக்கியம்மன் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது காம்பவுண்ட் வால்லாம் கிடையாதுங்க கோவிலை சுற்றிங்க. அந்த பொண்ணு அப்படியே அந்த மாதிரி முள்ளுக்காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. செருப்போடாமல் நடக்க முடியாது, முள்ளு குத்தும். அந்த பொண்ணு அப்படி நடந்து போகிறாங்க. சரி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஊருக்கு பின்னாடிங்க, ஊர் பின்னாலோடய சுற்றி அந்த பொண்ணு அப்படி நேராக போகிறாங்க. இவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாருங்க. ஊரை ரவுண்ட் அடிக்கிறாங்க இந்த பொண்ணு. சரி எங்கே தான் போகிறாங்கன்னு பார்த்தா ஊரை ரவுண்ட் அடித்து இவங்க வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே இருக்க சுடுகாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரி சுடுகாட்டில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அங்கே ஏதோ ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதிக்கு முன்னாடி முட்டங்கால் போட்டு ஒரு மாதிரி தான் நெஞ்சதையும் மாறலையும் அடிச்சுக்கிட்டு
இப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அந்த சமாதிலே படுத்துருக்குறாங்க. இவரா மிரண்டாருங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. அடுத்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், என்ன நடக்க போதோ அப்படிங்கிறது தெரியலங்க. சடனாக என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது இவருக்கு முன்னாடி ஒரு பெரியவருங்க நல்ல கருப்பு கலரில் வேஷ்டியை உடுத்திக்கிட்டு இது உண்மையாக சொன்னாருங்க. வாயில் சுருட்டோட, தலையில் ஒரு தலப்பா ஒரு நபர் வாரார். வந்து இந்த அண்ணா இருக்கிறாங்க பாருங்க, அதாவது அந்த தங்கச்சியுடைய அண்ணா, அவர் தோளில் கை வச்சதும் பயந்து போய் திரும்பியிருக்காராம். தம்பி பயப்படாத, இங்கெல்லாம் நிற்காத, இதுக்கு மேலே நின்றுனா உன் உயிருக்கு ஆபத்து கிளம்பிடுன்னு சொல்லும்போது அந்த அண்ணன் கண்ணில் கண்ணீரான். இல்லையா என் தங்கச்சி, உன் தங்கச்சி வீடு வந்து சேருவா, நீ இப்போ நான் சொல்கிறோம்ல கேளு அப்படிங்கிற சொல்லும்போது ஏன் எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த நபர் கிளம்பி போயிருக்கிறாருங்க. அவர் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் அறியாமல் தூங்கியிருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தன் தங்கச்சி நார்மலாக இருக்கிறாங்க. தன் தங்கச்சியை பார்த்ததுக்கப்புறம் தான் நைட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அவருக்கு தெரிய வருது. அப்போ இவருக்கு சடனாக தோணின விஷயம் என்ன அப்படின்னா, ராத்திரி போல் அந்த சுடுகாட்டுக்கிட்ட போனார் இல்லையா, அந்த சுடுகாட்டில் தான் தங்கச்சி அந்த சமாதிக்கு மேலே படுத்திருந்ததுலாம் சரி, ஆனால் நம்மளை வீட்டுக்கு போக வச்சது யார்? ஏதோ கருப்பு கலரில் வேஷ்டி உடுத்திட்டு வாயில் சுருட்டோடு இருந்தார் யார்? ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இவருக்கு. அப்போ தான் நடந்த விஷயங்களை ஃபுல்லாக தான் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் யார்கிட்ட சொல்கிறாருன்னா தன்னுடைய நண்பனை ஒருத்தங்கிட்ட போய் சொல்கிறாருங்க. அப்படி சொல்லும்போது என்னடா காமெடி பண்ணுறீடா அப்படிங்கிற மாதிரி தான் நண்பன் நம்பவே இல்லை, துளி கூட நம்பலை. இதுக்கு மேலே சொல்லி பிரோஜனம் இல்லைங்க. வீட்டில் வேற அந்த பாட்டிக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா பாட்டிக்கு இன்னுமே பேச்சு வரலை. கோவில் கொடை முடிஞ்சு 3 நாள் ஆகுது, பாட்டியால் பேச முடியல, சாப்பிட முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா பாட்டி வரமாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகலாம், பட் அது வயசான காலத்தில் சாத்தியமே கிடையாது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் பார்த்ததை தான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி தன் தங்கச்சி தான் வீட்டுக்குள்ளே சும்மா ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே தான் தங்கச்சியை கூப்பிட்டு நிற்க வச்சு, அம்மா அவட்ட கேளுங்கம்மா, நேற்று ராத்திரி எங்கே போனால் தெரியுமாம்மா, என்ன ஆச்சு தெரியுமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, டேய் சும்மா சும்மா தன் தங்கச்சியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு மாதிரி தான் பையனை மிரட்டுறாங்க. பையன் கேட்குற மாதிரி இல்லை, அப்பா சொன்னால் கேட்க மாட்டியா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பையனை மிரட்டி அவங்க அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம் அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான், நீ போமா அப்படிங்கிற மாதிரி தான் பொண்ணை வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ அப்பா ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் சொல்கிறது உண்மைப்பா அப்படிங்கிறத அந்த பையன் அவங்க அப்பா கிட்டே வீட்டுக்கு வெளியே வச்சு பேசும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஏண்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும்டா. நம்ம தங்கச்சி நடந்து போகிறது அது நம்ம தங்கச்சி நடந்து போகல. இல்லைப்பா நம்ம தங்கச்சி நடந்து போனது நான் பார்த்தேன்ப்பா. டே நம்ம தங்கச்சி நடந்து போனது உன்னுடைய பிரம்மடா. இல்லைப்பா நடந்து போனது உண்மைதான்ப்பா. சரி நீ சொல்கிற மாதிரி நம்ம தங்கச்சி நடந்து போனது உண்மையாகவே இருக்கட்டும். நான் இதுக்கெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். கோவில் கொடை முடிஞ்சதுமே எப்படியாச்சும் என் பொண்ணு உடம்புல இருக்க அந்த ஆத்மா விரட்டியாகணும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு சாமியும் வரக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல. அதுக்காக என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். என் நண்பர்கள்கிட்ட கேட்டேன். அப்படி கேட்கும்போது எனக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. என்ன கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகுன்ட்ருக்கேன். எவ்வளோப்பா? 70,000 ரூபா கேட்டிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அவ்வளோத்துக்கு என்னப்பா பண்ண போகிறீங்க? டேய் 70,000 முக்கியமா, நம்ம பொண்ணு நமக்கு முக்கியமா? நம்ம பொண்ணு தான்ப்பா முக்கியம், பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 70,000 பணத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த பேய் வெட்டக்கூடிய சாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சாச்சுங்க. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமியார் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உங்கள் ஊருக்கு வருவேன், இன்றைக்கி சாயந்தரமே நான் வருவேன். அப்படி வரும்போது நான் உங்களுடைய நண்பனாக தான் வருவேன். நீங்கள் மறு பேச்சு எதுவுமே பேய் பிசாசு சாமி இந்த மாதிரி எந்த வார்த்தையும் என்கிட்ட பேசக்கூடாது. அதுக்கு அவங்க அப்பா அம்மா சம்மதம் தெரிவித்ததுக்கப்புறம் இப்போ அந்த நபர், அதாவது அந்த பேய் வெட்டக்கூடிய நபர் வராங்க. இப்போ இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமாப்பா, அம்மா பயந்துட போகிறாங்கன்னு சொன்னேன். டேய் அம்மாவுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பாலிக்காக சொல்லி வச்சுருக்கேன். நீ எதுவும் நேற்று ராத்திரி நடந்த விஷயங்களை சொல்லி காரியத்துக்கு எடுத்துறாது அப்படிங்கிறது உங்கள் அப்பா சொல்லும்போது சரிப்பா அப்படி மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கிறோம். இப்போ அன்றைக்கி சாயந்தரம் ஆகுதுங்க. இப்போ சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து அந்த சாமியார் இறங்குறாருங்க. நார்மலாக பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு மாதிரி இறங்குறாருங்க. உங்கள் அப்பா கூட சின்ன வயசில் நான் படித்தம்மா, இந்த மாதிரி நான் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த சாமியார் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எல்லாருமே ஜாலியாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சாமியார் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டு தனியாக வெளியே வச்சு பேசும்போது அந்த சாமியார் சொல்கிற வார்த்தை, பாருங்க நான் பார்த்துட்டேன், உங்கள் பொண்ணு உடம்புல இருக்கிறது ஆத்மா தான், அது கெட்ட ஆத்மா இல்லை. அதே நேரத்தில் அந்த ஆத்மா உங்கள் பொண்ணு உடம்புல இருக்கிறது உங்கள் பொண்ணுடைய உயிருக்கும் நல்லது இல்லை. அதனால தான் சாமி எனக்கு தெரியும் சாமி, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாச்சும் பண்ணுங்க. இப்போவும் சொல்கிறேன், இங்கே வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறது? என் ஏரியாவுக்கு போகணும். ஐயா உங்கள் ஏரியானா ரொம்ப தூரம், அவ்வளோ தூரம் வர முடியாது. என்னுடைய சிசியம் ஒருத்தன் பக்கத்து கிராமத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் அவருடைய வீடு. அங்கே எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படின்னா மற்றது ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லும்போது தான் இப்போ அந்த சாமியார் இன்னொரு வார்த்தையை கேட்குறாரு. உங்கள் கோவில் குலதெய்வத்தை நான் பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இப்போ அந்த சாமியார் பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வம் கோவில்கிட்ட போயிட்டு கோவிலுக்குள்ளே போகலை. ஏன்னா அவருக்கு பார்த்தோன்னா சொல்கிறாரு, எப்பா என்னப்பா கோவில் இது, ஏன்
என்னப்பா இவ்வளோ கவுச்சி அடிக்குது? இல்லை இப்போ தான் கோவில் கொடை முடிஞ்சுது. அது தெரியுது, நான் சொல்கிற கவுச்சி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரத்தம் கிடா வெட்டின அந்த ஸ்மெல் நான் சொல்ல வரல. கோவில்கிட்ட தெரியாதனமெல்லாம் போயிடாதீங்க. சாமி 8ஆம் கூட முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போவுமே ஏதாச்சும் பூஜைகளை பண்ணுறது உங்கள் பொண்ணு உடம்புல இருக்க ஆத்மா விரட்டுறது அப்படிங்கிறது பாசிபிள் இருக்கான்னு தெரியல. ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன்னு அப்படிங்கிறத சொல்லும்போது, சாமி அப்படி சொல்லாதீங்க, 8ஆம் கூடக்கு என் பொண்ணு சாமி ஆடக்கூடாது, இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை குணப்படுத்தி விடுங்க அப்படிங்கிற சொல்லும்போது, சரி ஒன்று பண்ணுங்க, வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 21 பூடத்துக்கு முன்னாடி இருந்து சும்மா பேராதீங்க சாமி, கையை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கையில் ஒரு தாயத்தை கட்டி விட்டு 21 பூடத்துலேருந்து ஒரு பூடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மண், ஒரு கைப்பிடி மண், அந்த மாதிரி 21 கைப்பிடி மண்ணை நீங்கள் என்கிட்ட பூஜைக்கு அந்த பொண்ணை கூட்டு வரும்போது கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் கிளம்பி போகிறாருங்க. எப்படி என்ன சொல்லி எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வர அப்படிங்கிறது கேட்டால் அதுக்கு அந்த சாமியார்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை, என்ன நடந்தாலும் சரி 7 மணிக்கு திரும்பி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 7 மணி 8 மணி தாண்டிடும், நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஏதாச்சும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பொண்ணு வர மாட்டாங்க. அந்த பொண்ணு வரலைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டா மொத்த காரியமும் ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் உங்கள் பொண்ணை யார் நினச்சாலும், நான் இல்லை, நீங்கள் குலதெய்வமாக வணங்குற தலவாய் மாடம் பண்ணி மாடம் அவங்க நினச்சா கூட காப்பாற்ற முடியாதியா அப்படிங்கிற சொல்லும்போது கூட அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு புரியல. பட் இருந்தாலும் நான் கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சாமியார் கிளம்பி போகிறாருங்க. இப்போ அந்த சாமியார் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய அண்ணன் அந்த சாமியார்கிட்ட வந்து, சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நேற்று நைட்டு என் தங்கச்சி இந்த மாதிரி போனதை நான் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணான், எங்கள் அப்பாட்ட சொன்னால் அவர் கேட்க மாட்டேக்காரு, இன்றைக்கி நைட்டு போக மாட்டான்னு என்ன கேரண்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது, தம்பி இரு தம்பி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தா கையிலேருந்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்துருக்கிறாருங்க. அந்த விபூதியை சும்மா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட, நான் சொல்கிறத பண்ணுங்க, வீட்டுக்கு முன்னாடி ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி கட்டி கிடக்குது, கடையில் போய் ப்ளீச்சிங் பவுடர் வாங்க, ப்ளீச்சிங் பவுடரை வாங்கி வீடு ஃபுல்லாக தூவி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு காது கேட்குற மாதிரியே சொல்லுங்கள். ஏன்னா கொசு வருது, இந்த மாதிரி சாக்கடை ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குங்க. நான் கொடுக்குற அந்த திருநாரை அந்த ப்ளீச்சிங் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி வீட்டை சுற்றி போட்டு விடுங்க, கேப்பே இருக்கக்கூடாது. உங்கள் பொண்ணு ராத்திரி போக மாட்டேன். ஐயா கண்டுபிடிச்சிருவாளா? கண்டுபிடிக்கக்கூடாது தானே ப்ளீச்சிங் பவுடர் போட சொல்கிறேன், போடிங்க, உங்கள் பொண்ணு கண்டுபிடிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் கிளம்பி போகிறாரு. உடனே அந்த சாமியார் போன மறுகணமே ப்ளீச்சிங் பவுடரை வாங்குறாங்க. வாங்கிட்டு இப்போ அந்த பொண்ணு காது கேட்குற மாதிரியே, ஏம்மா வந்த கெஸ்ட்லாம் ஏதோ ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்கம்மா, சாக்கடை ஸ்மெல்லுமா, சரி நான் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கிட்டு வந்துடுறேன், வீட்டு முன்னாடி போட்டுடலாம் அப்படிங்கிற சொல்லும்போது, சரிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணே சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் இன்னொரு ட்விஸ்ட் நடந்திருக்குதுங்க. அந்த பையன் அந்த பொண்ணுடைய அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறான், அவங்க அப்பா கிட்டே, அப்பா நம்ம தங்கச்சியை வாங்கிட்டு வர சொல்லும்ப்பா, அப்போ தான் இன்னும் சந்தேகம் வராது அப்படிங்கிற சொல்லும்போது அந்த பொண்ணே கடைக்கு போய்ட்டு ப்ளீச்சிங் பவுடரும் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வீட்டை சுற்றி அந்த விபூதியை மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அவங்க பையனும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா தூங்கலை. ஜன்னல் வழியாக தான் பையன் சொன்ன மாதிரி தான் பொண்ணு 11:45 எஞ்சி வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் அடுத்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்னென்னா, நேற்று ராத்திரி வந்த மாதிரியான தாளம்பூ ஸ்மெல்லும் இல்லை, இப்போ பிச்சு பூ ஸ்மெல்லும் சேர்ந்து வருது, அந்த ஜல் அப்படிங்கிற மாதிரியான சத்தமும் சேர்ந்து கேட்குது. அது கேட்ட மறுகணமே அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டுடைய கதவு பார்த்தீங்கன்னா, கதவு திறக்கிற அந்த ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த சவுண்டு கூட தெளிவாக கேட்டுருக்குதுங்க. இவங்க 2 பேர் ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அவங்களுடைய பொண்ணு வீட்டு ஃப்ரண்ட் கேட்டு முன்னாடி வரைக்கும் போகிறாங்க. போய்கிட்டு அங்கேருந்து குதிக்கிறாங்க, தலையில் முடியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நகத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால வெளியே போக முடியல. அப்போ அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டை சுற்றி வராங்க, வீட்டை சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 1 ரவுண்டு 2 ரவுண்டு இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வராங்க, வீட்டுக்கு வந்து படுத்துட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஆகுதுங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வளர்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த நாய்க்குட்டி இறந்து கிடக்குது. அதுவும் சும்மா இல்லை, நாய்க்குட்டியை ஏதோ ஒரு பெரிய நாய் வந்து கொதவலையை கடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கடிக்கப்பட்டு இறந்து கிடக்குது. அப்போது இவங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கு தெரியுது, ஒருவேளை நம்ம தங்கச்சி பண்ண வேலையாக இருக்குமாப்பா அப்படிங்கிறத கேட்டால் அவங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், விட்டுருடா, நாயை கொண்டு போய் புதைச்சிருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தென்னமரம் வீட்டில் தான் இருக்குது, தென்னமரத்துக்கு ஓரமாக நாயை புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு இப்போ அன்றைக்கி மத்தியானம் எப்படியாச்சும் நான் பொண்ணை கூட்டு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்பா நம்ம பொண்ணு நேற்று நைட்டு அந்த மாதிரி விஷயத்த பண்ணலை, ஒரு பக்கம் நாய் செத்து கிடக்குது, எனக்கு தெரிஞ்சு நம்ம தங்கச்சி அசைவம் கேட்குறா போல், என்ன பண்ணலாம், பேசாமல் ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோமா, நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோமான்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க அப்பா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் பொண்ணையும் தான் பொண்டாட்டியும் கூப்பிட்டுட்டு, நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் ஃப்ரெண்டு தோட்டத்துக்கு போகிறோம், எதுக்குப்பா அப்படிங்கிறத கேட்டால், இல்லை என் ஃப்ரெண்டு நாங்கள் தோட்டத்தில் வந்துட்டு நாட்டுக்கோழி இந்த மாதிரியான விஷயம் அடித்து நாங்கள் சாப்பிட போகிறோம், ஆடு நாட்டுக்கோழி நிறைய ஃபுல்லாக அன்றைக்கி பயங்கரமாக நான்வெஜ் மட்டும்தாம்மா,
அடித்து அங்கேயே போகிறோம், அங்கேயே அடிக்கிறோம், அங்கேயே சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ நானும் வரேன்ப்பா, அப்பா நானும் வரப்பா, இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சரி உங்கள் பொண்ணு வரேன்னு அவளை கூப்பிட்டு போங்க, நான் வரலங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணுடைய அம்மா. இது அவங்க அப்பாவே எதிர்பார்க்கல. பட் மேபி அவங்களுக்கு இந்த மாதிரி அங்கே வெட்டி அங்கேயே சாப்பிட்றது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது போல். அது மட்டும் இல்லாமல் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு ரொம்ப அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விட்டுட்டாங்க. பட் அவங்க பொண்ணை போக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, அவங்க பொண்ணு, அவங்க புருஷன், அவங்க பையன் 3 பேரும் பார்த்தீங்கன்னா கார் ஒன்று சின்னதாக வச்சுருக்குறாங்க. அந்த காரில் அந்த சாமியார் சொன்ன லொக்கேஷனுக்கு போகிறாங்க. முன்னாடியே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணுடைய அண்ணன் சாமியார்கிட்ட, சாமி இந்த மாதிரி சொல்லி தான் கூப்பிட்டு வரோம், உள்ளே வரதுக்காக நீங்கள் ஏதாச்சும் நான்வெஜ்ஜை பண்ணியாச்சும் மணக்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படிங்கிற சொல்லும்போது, சரி தம்பி அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க இந்த பொண்ணுக்காகவே நல்ல படப்பு சோறு மாதிரி விருந்தாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இடத்துக்கு போயாச்சுங்க. அப்படி போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறாங்க, அப்பா நீங்கள் ஏதோ தோட்டம் சொன்னீங்க. அம்மா இல்லைம்மா, சாப்பாடெலாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுமா, மணக்குது பேர், இங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம், சரிப்பா அப்போ நீங்கள் சொன்னீங்க அங்கேயே வச்சு வெட்டுவாங்க, அங்கேயே வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் இங்கேயே வெட்டியாச்சுமா, அப்போ இங்கே தான் ஆட்டெலாம் வெட்டி தலையெல்லாம் போட்டிருப்பாங்களாப்பா அப்படிங்கிறது அந்த பொண்ணு ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அப்போவே அவங்க அப்பாவுக்கு புரியுது, ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு மாமிசம் தேவையில்ல போல், வெட்டினா அந்த ரத்தம் தான் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியும், சரி வா அங்கே தான் வெட்டியிருப்பாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு தன் மகளை உள்ளே கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு உள்ளே வந்தது மட்டும்தான் நல்ல கும்மருட்டாக இருந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அடுத்த நிமிஷம் வெளியே இருந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா கதவை போட்டாங்க. உள்ளே வந்து சட்டாருன்னு பூட்டின மறுகணமே உங்கள் அப்பாலாம் மிரண்டாராங்க. அந்த அண்ணன் பயந்துட்டானே, ஏன்னா ஒரு சின்ன விடிவெல்ப்பை மட்டும் போட்டிருக்குறாங்க. அந்த ரூம்குள்ளே அப்படியே பிச்சி பூ ஸ்மெல்லாங்க. அவ்வளோ முன்னாடி அவ்வளோ பிச்சு இப்போ குமிச்சு வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் படப்பு சோறுங்க, கிட்டா வெட்டி படப்பு போட்டு வச்சுருக்கிறாங்க. அது பெருசு இல்லை, அந்த லைட்டை போட்ட மறுகணம் கதவை சாத்தினதுமே வேப்பலை இருக்குது பாருங்கள், வேப்பலையை வச்சு எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணு முகத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு கத்தி அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுடைய சுயரூபம் தெரிய வருதுங்க. அது பொண்ணு இல்லை, அது ஒரு ஆத்மா அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சாலும் அந்த ஆத்மா இன்னும் தான் பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வேற ஒரு குரலில் கத்தி கதறுதாங்க. எங்கடா கூப்பிட்டு வந்தீங்க, இவங்க 2 பேரையும் பார்த்து என்ன எங்கடா ஏமாற்றி கூப்பிட்டு வந்தீங்க, எங்கடா கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கத்தும்போது, எங்கள் பொண்ணை விட்டு போயிருமா, எங்கள் பொண்ணை விட்டு போயிருமா, இந்த இவங்க 2 பேரும் அழுறாங்க. டக்குன்னு அந்த சாமியார், எங்க அமைதியாக இருங்க 2 பேரும், இங்கேருந்து நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் வாயை திறக்கக்கூடாது, அப்படி வாயை திறப்பீங்கன்னா வெளியே போயிருங்க அப்படிங்கிற சொல்லும்போது, இப்போ அதை அவங்க அப்பாவால் அங்கே பார்க்க முடியல. அவங்க அண்ணன் மட்டும் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான். தான் பொண்ணு இந்த மாதிரி படுற கஷ்டத்தை அவங்க அப்பா பார்க்க முடியாமல் வெளியே போயிருக்கிறார். அப்போ அந்த அண்ணன் மட்டும் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான். ஒரு மூலையில் பயந்து போய் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனே. அப்போ உள்ள மந்திரங்கள் மாதிரிகள்லாம் போடப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பொண்ணை போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அந்த பொண்ணு பதிலே சொல்லலை. இன்னொரு பக்கம் தான் அங்கே என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுடைய பார்வை ஃபுல்லாக அங்கே போட்டிருக்க படப்பு சோறில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. என்ன பசிக்குதா சாப்பிட்றேன்னு கேட்டால் அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணு இப்போ நான் விட்ட மாதிரி ரியாக்ஷன் கேம். அந்த பொண்ணு நேராக குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே படப்பு சோறுங்க ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். மொத்த சாப்பாடையும் அந்த பொண்ணு சாப்பிட்ருக்குறாங்க அன்னைக்கு. அப்படி சாப்பிட்டது பிரச்சனை இல்லை, வெட்டின கிடா எங்கடா அப்படிங்கிறது அந்த பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் பதிலே சொல்ல முடியல. உங்களுக்கு என்ன ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. வெட்டின கிடாவுடைய தலை மட்டும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல முடியாது, சும்மா புரிஞ்சுக்கோங்க. அந்த தலைக்கு கீழே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த பொண்ணு இந்த நம்ம நைட்டு கோடையில் கிடா வெட்டினதுக்கப்புறம் அந்த வயிற்றை கீறிட்டு பழத்தை வச்சு ஒன்று பண்ணுவாங்க பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த தலைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அண்டனால அதை பார்க்கவே முடியல, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சாமியாருங்க பயங்கரமான மந்திர சக்திகள்லாம் போட்டு எடுத்து அந்த ஒரு சக்கரத்துக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு உனக்கு என்ன பண்ணியே அந்த பொண்ணை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஒரு சம்பவம், எப்பா உன் பிள்ளையை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்கப்பா, என்னன்னு கேட்க மாட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு சொன்ன மறுகணமே என்ன ஆகுதுன்னா, அந்த சாமியாரால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கவே முடியல. அந்த சாமியார் கையில் வச்சுக்கிட்டு இருந்த அந்த வேப்பலையை தூக்கி அப்படி கீழே போட்டு அவரு தள்ளி போகிறாருங்க. தள்ளி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தான் பாருங்க அந்த பொண்ணுடைய அண்ணன். அவனுக்கு அருள் வருதுங்க. அவனுக்கு அருள் மட்டும் வரலை, அவன் அங்கேருந்து முடங்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி உருன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி சாமி திரும்பி பார்த்தா அங்கே அவன் உடம்புக்குள்ள இந்த பொண்ணு கத்துக்கும் இந்த பொண்ணு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு பன்னிமாட சுவாமி இறங்கி அவன் உடம்புக்குள்ள வந்திருக்காருங்க. அவர் மயான போனவர் 8ஆம் குடைக்கு தான் கோயிலுக்கு திரும்பி வரணும். ஆனால் இன்னைக்கு இவன் உடம்புக்குள்ள வந்து இறங்கியிருக்கிறார். அப்போ தான் இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறம், சாமி என் பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத கேட்டேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களை ஒரு காரியத்துக்காக கூப்பிட்ருக்கோம், ஓரத்தில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த பையன் கேட்குறானா, யார்ரா நீனு, யார் வேறு குரலில் ஒரு மாதிரி நல்ல பேஸ் வாய்ஸில், யார்ரா நீனு, என் பிள்ளை ஏன்டா பிடிச்சி வச்சிருக்க, விட்றா அப்படிங்கிற சொல்லும்போது நீ யாரா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் கேட்டாருங்க. அந்த சாமிக்கு வந்துட்டு அது பன்னிமாட சாமி தெரியாது. ஏண்டா என்னை பார்த்து கொஞ்சம் இடம் கொடுத்தா என் தலைக்கு மேலே ஏறி உட்கார போல, என்னை பார்த்து இன்னுமா நான் யாரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சுவாமி என்னமோ பண்ணிச்சாங்க. அது நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது.
பண்ண மறுகணம் என்னாச்சு அப்படின்னா, அங்கே பேய் ஓட்டுற சாமியார் பாருங்க, அவர் அந்த பையன் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிரியா, தெரியாமல் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையன் காலில் விழுந்து வணங்கியிருக்கிறாங்க. சாமி, என்ன சாமி நீங்கள் ஏன் பிள்ளை காலில் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க? வணங்கியா, நீ வணங்குற உன் குலதேவையா, உன் பன்னிமாடம் வந்திருக்கேன் அப்படி மாதிரி என்னென்ன அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அந்த பன்னிமாட சாமி காலில் விழுந்து, அதான் தான் பிள்ளை காலில் விழுந்து அந்த ஐயா வணங்கிக்கிட்டு இருக்காருங்க. அந்த சக்கரத்துக்குள்ளே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வணங்குறது மட்டும் இல்லாமல், ஐயா நீ தானே எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்கிற, என் பிள்ளையும் என் பையனும் படுற கஷ்டத்தை நான் பார்க்கணும் ஐயா, இதுக்கு தான் நான் பிள்ளைகளை பெற்றனா ஐயா, நாளை பிள்ளை என் பிள்ளைக்கு எப்படியே கல்யாணம் ஆகும், அந்த மாதிரி என்ன அவர் கதறுதாருங்க, கும்பிட்றாருங்க. இப்படி ஒரு கதறுவாருன்னு தெரிஞ்சு தான் இந்த ஐயாவை இந்த சாமியார் உள்ளே கூப்பிட்டுருக்காருங்க. இப்போ அவர் கதறி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, விச் மீன்ஸ் அவர் கத்தி தான் கஷ்டத்தை ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சாமியார், கேட்டியா ஐயா சாமி, கேட்டியா நீனு, உன் பிள்ளை தானே இவங்க, உன் பிள்ளை தானே அந்த பொண்ணுமே, ஏதோ செத்து போனால் உன் பிள்ளை, அந்த பிள்ளையை நீ பார்க்குற, உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பிள்ளைங்களை பார்க்க மாட்டேங்கியா, உன் குடும்ப சீரழிதியா, ஏதாச்சும் ஒரு முடிவை சொல்லிட்டு நீ போயா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த சாமி, அந்த பேயோட்டக்கூடிய சாமியார் சாமியை பார்த்து கேட்குறாங்க. அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ ஆர்டர் போடாத அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்லும்போது, சரி இப்போ நீயே சொல்லு, இந்த வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறத கேட்டேன். ஏன் மவா, அதான் நான் கோயில் கொடையிலே சொன்னலையா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த பெரியவரை பார்த்து கேட்கும்போது, அப்போ நீ இப்போ சொல்லு அப்படிங்கிறது கேட்டால், அதாவது இந்த கோவில் இருக்க பாருங்க, தலவாய் நல்லமாட சுவாமி கோவில், 21 பந்திக்கார கோவிலுங்க. இந்த கோவிலில் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுருக்கிறாங்க ஒரு பொண்ணு, பெரிய நாயகி அப்படிங்கிறவங்க. அவங்க கடனாளி ஆனாலும் பரவாயில்ல, அவங்க ஊர் குடும்பம் எல்லாருமே எதிர்த்தாலும் கோவிலில் வருஷம் ஆவணி மாதம் கொடை அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க. அப்படி கொடை வச்சு கொடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வந்த மேலக்காரங்களுக்கு கூட காசு கொடுக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தன் கையில் காதில் இருக்கிறத கலத்தி கொடுத்து சாமியை தன் பிள்ளை மாதிரி பார்த்துருக்குறாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் அவங்க பெத்த பிள்ளைங்களாம் எதிர்ப்பாங்களாம், திட்டுவாங்களாம், நீ செத்துரு, சாமி கோவிலில் முன்னாடியே வச்சு நீ செத்துரு, இந்த மாதிரி கடனாளியாக்கி எங்களை நடுரோட்டில் விடுறதுக்கு நீ எதுக்கு இருக்கணும், நீ செத்துரு, இந்த மணி இருக்கு பாருங்க, கோவிலில் மணி இருக்கும், அந்த மணிலே மாட்டிட்டு சாவ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த சாமி போடுறதுக்கு முன்னாடியே வச்சு அந்த அம்மாவை அவ்வளோ தூரம் சொல்லுவாங்க. பட் அதுக்கெல்லாம் அவங்க அசர்ற ஆளே கிடையாதுங்க. பட் வயசானதுக்கப்புறம் நோய் வாய்ப்பட்டு அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்து போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல வருஷமாட்டு அந்த கோவிலில் கொடையே வைக்கல. அதாவது அந்த அம்மா போனதோட முடிஞ்சு போச்சுங்க, யாருமே கொடை வைக்கல. அப்புறம் அந்த கோவிலை சார்ந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை, எல்லாம் அட்டி மரணட்டி, அதாவது என்ன ஒருத்தண்டி காசு கிடையாது, கடன், அது போக வந்துட்டு பிள்ளை பிறக்காது, கல்யாணம் ஆகாது, இந்த மாதிரி ஒட்டுமொத்த கோவிலை சார்ந்த குடும்பங்களும் பிரிஞ்சு புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நாசமாக போய் இருக்கும்போது தான் அப்போ எங்கேயோ போயிட்டு யாரோ குறி கேட்டுருக்குறாங்க. அப்படி குறி கேட்கும்போது, எப்பா உன் சாமியை போய் கும்பிடுப்பா, உன் குலதெய்வத்தை போய் கும்பிடுப்பா, உன் சாமி பட்டினியாக கிடக்குப்பா, அதை போய் பாரு, உனக்கு எல்லாம் சரியாக அப்படின்னு இருக்கிறாங்க. அவர் போயிட்டு ஒரு வருஷம் சும்மா சிறப்பு மட்டும் வச்சுருக்கிறாங்க. அந்த சிறப்பு வச்சதுக்கு அப்புறமே அந்த குடும்பம் நல்லாயிருச்சு, கடன்லாம் அடைஞ்சு போச்சு. அப்போ லேசாக சிறப்பு வச்சதுக்கே இப்படி நடக்குன்னா கொடையை வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷம், அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வச்சுருக்கிறாங்க கொடை. அதுக்கப்புறம் 7 வருஷம் கொடை நடக்கலை. 7 வருஷத்துலேருந்து இப்போ அது தொடர்ச்சியாக கொடை நடக்குது, அது வேற கதை. ஆனால் அந்த 7வது வருஷம் தான் என்னென்னா கொடை விழா அப்படிங்கிறத குடும்பத்தினர்கிட்டலாம் ரூபா வரிலாம் வாங்கி அதுலேயும் பாதி பேர் கொடுக்கல, கோவிலுக்கே வரலை. அந்த கொடை அப்படிங்கிறத வச்சு அந்த கிராண்டாக எப்படி முன்னாடி நடந்துச்சோ அதே மாதிரி வச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த 7, 8, 9 அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு 3 வருஷம் நடந்த கொடையிலேயே ஒட்டுமொத்த குடும்பத்துக்காரனும் அந்த 9வது வருஷம் கொடைக்கு வந்துட்டானுங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்து போச்சுங்க, ஏன்னா சாமி மனசு குளிர்ந்து போச்சு. இப்போ இதுதான் அந்த கோவில் சார்ந்த ஒரு முக்கியமான கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாம் ஓகே, இந்த பொண்ணு எதுக்கு இந்த பொண்ணை செலக்ட் பண்ண, இந்த பொண்ணு உடம்புக்குள்ள ஏன் முன்னாடி உன் பிள்ளை நீ சொல்கிற ஓகே, அதான் செத்து போயாச்சு, உன் பிள்ளை நீ உன் கூட வச்சுக்க வேண்டியதுனே, இந்த பொண்ணு உடம்புக்குள்ள இறக்கி எதுக்கு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது கேட்டால் அதுக்கு அந்த சாமி சொல்கிற பதில், என் பொண்ணு என் கூட தான் இருக்கிறா, ஆனால் என் கூட இருந்தாலும் அவளுக்கு கவலையாக இருக்குது, இந்த மாதிரி சாமி ஆடணும் சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தா. அப்போ நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்கிட்ட என்ன கேட்டால், என்கிட்ட ஒரு வாக்கி கேட்டா, சரி நான் எப்படினாலும் உன் கோயிலுக்கு வந்து சாமி ஆடிடுவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் என்ன உன் கோவிலுக்குள்ளே வர விடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லிட்டு என்கிட்ட அவள் சத்தியம் வாங்கிட்டா. அதனால தான் அன்னைக்கு அவளால் என் கோவிலுக்குள்ளே வரவும் முடிஞ்சிருக்குது, அது வேற கதை. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பிடிப்பா, இந்த பிள்ளையால் இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதப்பா அப்படிங்கிறத சாமி, இதுவும் சாமியை வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ தான் என்னென்னா அந்த அப்பா அழுறாரு, அந்த சாமியாரும் வந்துட்டு கண் கலங்கி போச்சாங்க. அப்பா நீ சொல்கிறது ஓகேப்பா, என்ன இருந்தாலும் உனக்கு அப்புறம் தான் அந்த சாமியாடி அந்த பெரிய நாயகி யாருனாலும் முடிவை சொல்லு, இந்த பிள்ளை இப்போ எங்களுக்கு பிள்ளையாக வேணும், இந்த பிள்ளையோட அப்பா அம்மா சாமி ஆடுறதை விரும்பலை, அது போக பேய் ஆத்மாலாம் உடம்புல இருக்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படிங்கிற சொல்லும்போது இப்போ அடுத்த நிமிஷம் என்னென்னா அந்த பொண்ணு இருக்காங்க பாருங்கள், அந்த பெரிய நாயகி ஆத்மா இருக்குது பாருங்கள், அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, எப்பா உன்னை பார்த்ததுல நன்றிப்பா, சந்தோஷம்ப்பா, எப்பா சந்தோஷம்ப்பா அப்படி மாதிரி என்னென்னா
அந்த பெரிய நாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கிறான் பாருங்க, அவனை பார்த்து அதான் அந்த சாமியை பார்த்து வணங்கிட்டு இருக்கிறாங்க. வணங்கினது மட்டும் இல்லாமல் நான் உன் கூட வந்துருந்தேன், இவங்க கூட என்னால் இருக்க முடியல, அதோட விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன் பாரு, அவங்க அப்பா தானே எப்படி அழுறான் பாரு, எப்படி அழுறான், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அந்த பிள்ளை, பாவம் எப்பா உடம்பு விட்டு நீ போப்போ, நானும் போயிருந்தேன்ப்பா, சரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேனப்பா, உன்னை பார்த்ததே எனக்கு போதும்ப்பா, அது மட்டும் இல்லாமல் உன் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ திரும்ப மனசு ரூபத்தில் மனுஷனானதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, நான் வந்துருந்தேன் என்னை கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு அந்த சக்கரத்தையே மயக்கம் போட்டு விடுறாங்க. அப்புறம் அந்த பன்னிமாட சுவாமி அங்கே கீழே விழுந்திருக்கவங்க அப்பாவை பார்த்து, அதாவது அந்த பொண்ணு அந்த கார்த்திகாவுடைய அப்பாவை பார்த்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, அந்த சாமி கேட்டிருக்கான், உண்மையாகவே எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் தெரியாது, என்னால் நான் வாங்கின வாக்குனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க, எந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வீங்க, மனசார நான் இருக்கேன் நீங்கள் நம்புங்க, நீங்கள் நம்பினா மட்டும் போதும், வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல, நம்புங்க நல்லதே நடக்கும், நான் இப்போ பையனை விட்டு போகிறேன், சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் யார் உடம்புலையும் இதுக்கப்புறம் சாமி அப்படிங்கிறது வராது, ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு முன்காவல் பின்காவலாக நான் இருப்பேன், தைரியமாக கிளம்பி போங்க. எப்பா அந்த சாமியாரை பார்த்து அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ரூபாக்குவான்னு வாங்கி அந்த குடும்பத்தை நீ கஷ்டப்படுத்திடாத, நீ நல்லா இருப்ப நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன் அப்படி மாதிரி அந்த சாமியாக இருக்கே அன்னிமாட சாமி அருளாக்கு சொல்லிட்டு போயிருக்குது. அப்புறம் அந்த பையனை ஒரு மாதிரி நார்மலாகிறான், 2 பேருக்கு தண்ணி தெளித்து தீர்த்தம்லாம் கொடுத்து 2 பேருக்கும் பழம்லாம் கொடுத்து ஒரு ஓரத்தில் சாட்சி உட்கார வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வெளியே அந்த பொண்ணுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா நிறைய படப்பு சோறுலாம் சாப்பிட்டாங்க பாருங்கள், அதை சாப்பிட்டு வெளியே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சாமியார் இந்த ஐயாவை கையெடுத்து கும்பிட்டு, என்னென்ன 70,000 சொன்னாங்க பாருங்கள், ₹1 எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். என்னையா சொல்கிறீங்க, ஏன் ரூபா வேண்டாம் அப்படிங்கிறது கேட்டால், சாமி சொன்னதுக்காக கேட்டால், சாமி சொன்னதுக்காக இல்லை, நான் எவ்வளோ பேய்களை விரட்டியிருக்கிறேன், ஏன் சாமிகள்கிட்டையும் நான் பேசியிருக்கிறேன், ஆனால் ஒரு சாமி என் கண்ணு முன்னாடி வந்து அந்த 21 பந்திக்காரத்துலேருந்து ஒருத்தர் வந்து என் கண்ணு முன்னாடி காட்சியளித்தது மட்டும் இல்லாமல் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கு, எந்த சாமி என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதில்லை, எனக்கு அந்த வார்த்தை போதும், சாமி என்கிட்ட ரூபா வாங்கக்கூடாதுன்ட்டு, இதுக்கு மேலே நான் அவங்ககிட்ட 1 ரூபா வாங்கினேன்னா நான் பண்ணுற தொழிலுக்கு அது தர்மமே கிடையாது, போங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு எலுமிச்சங்கனியை கொடுத்து வீட்டு வாசலில் கெட்டி போடுங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த சாமியார் அனுப்பிச்சி விட்டுருக்காருங்க. அதுலேருந்து அவங்க குடும்பம் எப்படி இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறாங்க. அந்த கோவிலில் ஒரு வருஷம் கோவில் கொடைய சொந்தமாக ஊர் மக்கள்கிட்ட இருந்து வரி காசு வாங்காமல் அவங்க நடத்துகிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்திருக்குது. ஆனால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு குலதெய்வ கோவிலுங்க, எல்லார்ட்டையும் வரியை கம்மியாக வாங்கிட்டு இவர் ஒரு பெரிய செலவு போட்டு அந்த கோவில் கொடை விழா வச்சிருக்கிறார். இப்போ வரைக்குமே அந்த கோவிலில் கொடை விழா நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. பட் அந்த பொண்ணு சாமி ஆடவே மாட்டாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போ திருமணம் ஆகி எல்லாமே இப்போ நார்மலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணது யார் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஃபுல்லாக நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே, கடவுளாக இருந்தாலும் இந்த காலத்தில் கடவுளையே கண்ணெல்லாம் கட்டி போட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த சாமி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க, கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத உண்மையாக நம்புங்க. அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளை கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சாகணுங்க. ஏன்னா அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள மிஞ்சினவங்க யாருமே கிடையாதுங்க. என்ன சாமியாராக இருக்கட்டும், அந்த சாமியார் அந்த சாமி கண்ணையே கட்டட்டும், ஆனால் அந்த சாமியை மிஞ்சினது எவனுமே கிடையாது. நீங்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்பி உண்மையாக நீங்கள் வணங்கினா மட்டும் போதுமானது, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இதை மட்டும் தான் சாமி எதிர்பார்க்குறாங்க. எனக்கு நீ அத்தனை நேரம் செய்யணும், இந்த கிடா பிடிச்சி விடணும், அந்த மாதிரி எந்த சாமி அந்த மாதிரி பரிகாரம் செய்ய சொல்லாது. அப்படி பரிகாரம் செய்ய சொல்லிச்சுன்னா அது சாமியே கிடையாது. மனசார நான் இருக்கிறேன், நம்பு, வணங்கு, உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிங்க சொல்கிறது மட்டும்தான் சாமி. நீங்கள் அது போக சாமிக்கு செய்கிறது அது உங்கள் ஆடம்பரத்தை நீங்கள் காமிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் சின்ன பையன் தான், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் பேசியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் லைஃப்பில், உங்கள் சொந்தக்காரங்க லைஃப்பில், ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் இந்த மாதிரி அமானுஷமான கதையோ சாமிகள் சார்ந்த கதையோ நடந்திருக்கு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். அது பேட் கோஸ்ட் கேமிங் ஒய்டி அப்படிங்கிறது இல்லை, அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டோரி அமானுஷதிகளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான கோஸ்ட் ஸ்டோரியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். லவ் யூ ஸோ மச். பாய்.